தங்கத்தாமரை பதிப்பகம் வழங்கும் ஜூலி கொடுத்த விலை சாப்டர் 11. சிங்கப்பூர். மனைவியும் குழந்தைகளும் கவலையுடன் பார்த்து கொண்டிருக்க, நர்சுகள் பரபரப்புடன் இயங்க, டாக்டர் கேள்வியுடன் பார்த்தவாறு இருக்க, அவர் மூச்சு திணறினார். ஜூலி என்று வெடித்தெழுந்த அலறலுடன் அவர் மூச்சு திணறல் சட்டென்று நின்று போயிற்று. அவர் மனைவி இயேசுவே என்று கதற, குழந்தைகள் விம்மி அழுத்துவங்க, டாக்டர்கள் நகர்ந்தார்கள். ரிசப்ஷனில் சாவியை வாங்கிக் கொண்ட மாரிமுத்து, கேப்ரே முடிஞ்சு போச்சுதா என்றார். நடக்கிறது என்றார் மேனேஜர் சிக்கனமாக. மிஸ் பாப்பாவின் டான்ஸ் முடிஞ்சு போச்சா என்று அவன் ஆர்வமிக்க கேள்வியை அவர் அலட்சியப்படுத்த, சற்று தள்ளி இருந்த ஒரு ஆள் சட்டென்று திரும்பி பார்த்து பாசத்துடன் சிரித்தான். அவன் தோற்றமே அவன் தொழிலை அடையாளம் காட்டியது. 8:40, அதாவது இன்னும் சரியாக 5 நிமிஷத்தில் அவள் டான்ஸ் ஆரம்பமாகிறது என்றான். ரூமுக்கு போக நேரமில்ல, சாவி எடுத்துக்கிட்டு நேர கேப்ரா ஹாலுக்கு போயிடுங்க. வழி தெரியாமல் இவன் விழிக்க, வாங்க என்று வழிகாட்டி நடந்தான். புதுசு போல இருக்கு. இடத்தில் அமர்ந்தவன் திடுக்கிட்டு போனான். அநேகமாக நிர்வாணமாகவே ஆகிவிட்ட நிலையில் மேஜைக்கு மேஜை வந்தாள் பாப்பா. ஹலோ என்றாள் அவன் மடியில் சாய்ந்து. புதுமுகமே வருக, உன் வரவு நல் வரவாகுக. நீ அழகானவன். உன் அழகை அந்தரங்கமாக ஆராதிக்க ஆசைப்படுகிறேன் டார்லிங். ஐ லவ் யூ. ஹவ் அபவுட் யூ? அவன் பிரமிப்பை ரசித்து கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு மேடைக்கு போனாள். ஆர்ப்பாட்டமான ஜாஸ் இசையில் அவள் ஆட ஆட, அந்த ஆள் தனது தொழில் பேச்சை பேச பேச மாரிமுத்துவின் முகம் சுத்தமாக இருண்டு போயிற்று. மேக்கப் கலைத்துக் கொண்டிருந்த பாப்பாவிடம் வந்தான் அந்த ஆள் இழிப்புடன். இழிக்காத, நான் தொழிலை விட்டுட்டேன். ஐயோ, நான் பேசி ஏற்பாடு பண்ணி ஆளும் காத்திருக்குதே, வேறு யாரையாவது அனுப்பு. நோ, புது ஆள், உன் மேல பைத்தியமா இருக்கான். ரிசப்ஷன்லயே உன்னை பத்தி விசாரிக்கிற அளவுக்கு, அதுவும் இல்லாம நிறைய பணம் வேற தந்திருக்கான். அவன் எடுத்து போட்ட கற்றை பணத்தை வெறிச்சென்று பார்த்தாள். பார்த்து கொண்டே இருந்தாள். அரை கதவு திறந்தே இருந்தது. உரிமையுடன் உள்ளே போனவளை இழுத்து தள்ளி கதவை படாரென்று சாத்தி தாழ் போட்டான் அவன். ஈஸி ஈஸி, உனக்காக தான் வந்திருக்கிறேன். ஏன் இவ்வளவு ஆத்திரப்படுகிறாய்? உன்னை போல் ஒரு அழகனை நான் சந்திக்கிறது இதுதான் முதல் தடவை. புடவை உரித்திருந்தவளை திடுக்கிட வைத்தது அந்த குரல். அடிப்பாவி, சண்டாளி. அதிர்ந்து போய் திரும்பி பார்த்தாள். யார் யார் அது என்றாள் பீதியுடன். முகத்தை தான் அடையாளம் தெரியல, ஆனா என் குரலை கூட அடையாளம் புரியல. அவள் கண்கள் திறந்தது. முகம் பீதியினால் கருத்தது. நீங்களா? தூங்க முயற்சி செய்த அந்த ஆள் அலறி புடைத்துக் கொண்டு எழுந்து பால்கனிக்கு போய் பார்த்தான். ஓடி வந்து டெலிபோனை எடுத்து அவசரமாக மேனேஜரை கூப்பிட்டான். பக்கத்து ரூம்ல ஏதோ விபரீதமான சத்தங்கள் வருது, சீக்கிரம் வாங்க என்றான் படபடப்புடன். கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் போலீஸ் வந்தது. கதவை உடைத்து உள்ளே போன போது அவள் மட்டுமே கவிழ்ந்து விழுந்திருந்தாள். ரத்தம் கூடு போட்டிருந்த வாய் திறந்திருந்தது. மூச்சுக்காக போராடிய பயங்கரம் கண்களில் துல்லியமாக தெரிந்தது. திறந்திருந்த பால்கனி வழியாக காற்று ஓசையிட்டு அழுதது. இன்ஸ்பெக்டர் அவசரமாக எட்டி பார்த்தபோது பால்கனிக்கு நேர்கீழே கும்பல் சேர்ந்திருந்தது. ஆஸ்பத்திரி பிணவரையில் முழுவதும் மூடி வைத்த 2 உடல்களை பார்த்தவாறு நின்றிருந்தான் கார்த்திக். அதிர்ச்சியால் அசையாமல் நின்று பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனதுக்குள் போட்ட பட்டியலில் இன்னும் 2 பேர்கள் பட்பட்டென்று அடிபட்டு போயின. கலங்கினான். பிணங்கள் குழந்தை பார்க்கும் நிலையில் இல்லை, அதனால் நாங்களே எரிக்க அனுமதிங்க என்றார்கள் ஆஸ்பத்திரியில். கூடவே இருந்து காரியங்களை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டில் மலர்விழி புரியாமல் விழித்தாள். அவனை கண்டதும் ஓடி வந்து கேட்டாள். என்னாச்சு அங்கிள்? ஆன்டி ஏன் அழுறாங்க? அத்தை ஏன் அழுது? ஒன்னும் இல்லம்மா, உங்க அம்மாவும் அப்பாவும். அப்பாவா? பேய்? ஓ, பேயா? அம்மாவும் பேயும் யார்கிட்டையும் பயணம் சொல்லிக்காம எங்கேயோ போயிட்டாங்க, அதான் அவங்களுக்கு வருத்தம். மலர்விழி. என்ன அங்கிள், அவங்க சொல்லாம போயிட்டாப்ல. நாங்களும் ஊருக்கு போயிடலாமா? நீயும் வரியா? அவங்க சொல்லாம போயிட்டப்ப நான் மட்டும் ஏன் பயணம் சொல்லிக்க வேணும்? தீர்மானமாக சொன்னாள். யார் வந்தாலும் வராட்டாலும் நான் வரேன் அங்கிள், போகலாம் தழுவிக்கொண்டான். சிங்கப்பூர் விமான நிலையத்தில் பரபரப்புடன் காத்திருந்தான் கார்த்திக். எங்கே போய்விட்டாள்? நேற்று முதல் கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்வி அது. திடீரென்று 2 பேராக போனால் அப்பாவுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். நீங்கள் ஹோட்டலிலேயே இருங்க, நான் போய் அப்பாவோடு பேசி அவரோடு வந்து உங்களை கூட்டி போகிறேன். ஒரு நாள் எங்க வீட்டில் தங்கி திட்டப்படி நாளைக்கே மெட்ராஸுக்கு போயிடலாம் என்று போனவள் தான். போய் தேடலாம் என்றால் விலாசம் வேறு சொல்லாமல் போய்விட்டாள். பிளேனுக்கு நேரமாக ஆக தவிப்புடன் ஹோட்டல் ரூமை காலி செய்துவிட்டு விமான நிலையத்துக்கு வந்து விட்டான். தவித்தான். எக்ஸ்கியூஸ் மீ. திரும்பினான். பக்கத்தில் நின்ற டீனேஜ் பையன் ஒருவன், நீங்கள் தானே கார்த்திக் என்றான். ஜூலியின் ஜாடை இருந்தது. எங்கே ஜூலி? வரவில்லை? இல்லை. இந்த கடிதத்தை கொடுத்துவிட்டு அவன் பேச்சை மீறி விமான நிலைய ஒளிபெருக்கி சென்னை செல்லும் பயணிகளை விமானத்துக்கு அழைத்தது. கடிதத்தை பிரிக்க கூட நேரமில்லை. விலாசம் என்றான் அவசரமாக. அதிலே இருக்கிறது என்றான் அவன். நடந்து கொண்டே படித்தான். எதையும் விவரமாக சொல்லும் நிலையில் இல்லை. என் அப்பா காலமாகிவிட்டார். சின்ன தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் என் தேவை இருக்கிறது. புதியதாக பொறுப்பு வந்திருக்கிறது. அவர்கள் வளர்ந்த ஆளான பிறகுதான் உங்களை தேடி வருவேன். என் சிநேகிதி ஒருத்தி சொன்னாள், தலைவலியும் ஜுரமும் தனக்கு வந்தால் தான் தெரியும் என்று. தலைவலியும் ஜுரமும் வந்துவிட்டன. நீங்கள் மட்டும் புறப்படுங்கள். என்னையும் நம் குழந்தையையும் எதிர்பார்த்து காத்திருங்கள். ஜூலி விமானப்படிகளில் கால் வைக்கும் முன் திரும்பி பார்த்தான். அந்த ஜூலியின் தம்பி கையாட்டினது இவன் போட்டு வைத்த பட்டியலில் மேலும் 2 பெயர்களை அழிப்பது போல இருந்தது.
அங்கிள் கையை உலுக்கினாள் மலர்விழி. ஆண்டி வரல, அப்புறம் வருவாங்க, நீ வா. பார்த்தான். யார் வந்தாலும் வராவிட்டாலும் நான் மட்டும் வருவேன் அங்கிள். அவன் நீட்டிய கையை பிடித்துக் கொண்டாள் மலர்விழி. பின்கட்டை இடித்து பெரிதாக கட்டி வைங்க, என்னோட ஒரு பட்டாளமே வருகிறது என்று அப்பாவுக்கு எழுதினது நினைவுக்கு வந்தது. சிரித்தான். என்ன அங்கிள் சிரிக்கிறீங்க? ஒண்ணுலமா, வா. படியேற துவங்கினான். மேலும் இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க.